ஹாய், இனி நம்மளோட சேனலில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் கான்செப்ட் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஒரு கான்செப்ட். அதையும் தாண்டி இப்போ இந்த டிபிஎம் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஷினோட எஃபெக்டிவ்னஸை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து முழுமையான உற்பத்தி சார்ந்த பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதில் மெயின் டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று வந்து பி, இன்னொன்று கியூ, இன்னொன்று சி, அதுக்கப்புறம் டி, எஸ், எம். இதில் வந்து பி என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கியூ வந்து குவாலிட்டி, தென் காஸ்ட், தென் டெலிவரி, தென் சேஃப்டி, தென் மோரல். இதை ஆரையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ஆரையுமே எப்படி டிபிஎம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா, டிபிஎம்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிபிஎம் இஸ் எ மெத்தட் டு அச்சீவ் மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் த்ரூ எம்ப்ளாய் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மெஷினோட செயல்திறனை நம்ம அதிகரிக்கிறது மூலயமா மெயினாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிரேக் டவுனை ஜீரோவாக ஆக்கலாம், ஆக்சிடென்ட்டை ஜீரோவாக ஆக்கலாம், டிஃபெக்டை ஜீரோவாக ஆக்கலாம். இது மூணையுமே நம்ம ஜீரோவாக ஆக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும்னா இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், காஸ்ட் பார்த்து எப்போ கம்மி பண்ண முடியும். அதே ஆன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ணலாம். மெயினாக சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும், ஜீரோ ஆக்சிடென்ட்ஸு. அடுத்து மாரல், ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்னையுமே அதிகரிக்கும். அதுக்கு இந்த டிபிஎம் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டிபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட்லாம் இல்லை, இது ஒரு பிக் கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட பேக் போன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு கண்ட்ரியோட பேக் போன்னா விவசாயம்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு இண்டஸ்ட்ரியோட பேக் போன் அப்படின்னாவே டிபிஎம் தான். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனிஸில் எந்த அளவு டிபிஎம் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஒரு கம்பெனி டெவலப் ஆகுறது இந்த டிபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். அதில் இந்த ஜீரோ பேட், பிரேக் டவுன், ஆக்சிடென்ட், டிஃபெக்ட், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம்ல 8 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 8 பில்லர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டெவலப் பண்ண முடியும். அப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸில் சிஎன்சி மிஷின் இருக்குது. அந்த சிஎன்சி மிஷினை நார்மலாக நீங்கள் வந்து டிபிஎம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குது. இதுவே டிபிஎம் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுற ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குது. அப்போ இந்த டிபிஎம் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணாத ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூலண்ட் லீக் ஆகும், ஆயில் லீக் ஆகும், பர்ரு வெளியில் பார்த்தீங்கன்னா என்னது ஸ்பில் ஆகும். ஆனால் டிபிஎம் ஃபாலோ பண்ணுற என்னது ஒரு சிஎன்சி மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷின் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கூட வராது. அதையும் தாண்டி ஒரு கூலண்ட் ஆயில் லீக் ஆகாது, பர்ரு லீக் ஆகாது, லூப்ரிகேஷன் எதுவுமே லீக் ஆகாது. அந்த மிஷினில் வேலை பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்ப்பாரு. அந்த சைக்கிள் டைமில் அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த ப்ராடக்டை அழகாக வந்து குவாலிட்டியாக வந்து உருவாக்க முடியும். அதுக்கு இந்த டிபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஓஇஇ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஇஇ அப்படின்னா நத்திங் பட் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். இதை என்ன பண்ண முடியும்னா நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஓஇஇ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100க்குன்னு, இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 100 வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், நம்மளால யாராலையுமே முடியாது. ஆனால் 100க்கு வந்து 85க்கு எபோவ் கொண்டு போகலாம்ல. நீங்கள் 85 எபோவ் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாவே நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அது ரெகுலராக ப்ராப்பராக பராமரிக்கிறீங்க. அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓஏ நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபிஎம்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோஸில் நிறைய சொன்னால் அது வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்காது, ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அதே போல் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிபிஎம் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே
இந்த டிபிஎம் பற்றின உங்களோட கருத்து அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மெயினாக நம்மளோட சேனல் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.